ஏப்ரல் 23 எலெக்ஷன் நாள். நீங்க சோஷியல் மீடியாவுல காட்டின வேகத்துக்கு ஒரு கட்சியே ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஆனா ஒரு தலைவர் பேசின அந்த பஞ்ச் டயலாக் அது வைரல் ஆகுறதுக்கு முன்னாடியே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணீங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, உங்க இன்ஸ்டா ஸ்டோரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு பார்த்தா ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான். உங்க சப்போர்ட்டை ஒரு அலை மாதிரி பரப்பி விட்டீங்க. ஆனா ஒரு நிமிஷம், இவ்ளோ செஞ்ச நீங்க நிஜமாவே ஓட்டு போட்டீங்களா? வாங்க அர்ஜுனோட கதைய பார்க்கலாம். அர்ஜுன் நம்மள மாதிரி ஒருத்தன் தான். ஒரு 20 வயசு பையன். சென்னையில ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான். ஆனா அவனோட ஓட்டு எங்க இருக்கு தெரியுமா? 700 கிலோமீட்டர் தள்ளி திருநெல்வேலியில. இப்போ கேள்வி என்னன்னா, அவன் ஓட்டு போடுவானா மாட்டானா? நம்ம டிஜிட்டல் உலகத்துல காட்டுற அந்த அரசியல் ஆர்வத்துக்கும் நிஜ உலகத்துல வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப் ஏன் வருது? வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற ஜென்சி, அதாவது நம்மள மாதிரி இளம் வாக்காளர்கள் கிட்ட அரசியல் ஆர்வம் எப்படின்னு கேட்டா, ஆன்லைன்லயா 100%ங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரைக்கும் அவங்களோட அரசியல் ஈடுபாடு வேற லெவல்ல இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. பாருங்க, ஆன்லைன்ல 100% ஆக்டிவா இருக்கிற இதே இளைஞர்கள்ல நிஜமா ஓட்டுச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடுறவங்க வெறும் 54% பேர் தான். மீது 46% பேர் எங்க போனாங்க? இந்த பெரிய சரிவுக்கு என்னதான் காரணம்? ஓ, இளைஞர்கள் எல்லாம் சோம்பேறிங்க, அதான் ஓட்டு போடலன்னு சிம்பிளா சொல்லிடாதீங்க. அதுக்கு காரணம் அது இல்ல. அர்ஜுன் மாதிரி பல இளைஞர்கள் தாண்டி வர வேண்டிய 4 பெரிய தடைகள் தான் இதுக்கு காரணம். அது என்னென்ன தடைகள்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல் தடை எக்ஸாம். யோசிச்சு பாருங்க, எலெக்ஷன் நாள் ஏப்ரல் 23. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற பல காலேஜ்கள்ல செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஏப்ரல் நடுவுலே ஆரம்பிச்சிடும். இப்போ அர்ஜுனுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இல்ல ஓட்டு போடுறதா? இது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்ல. இது வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு சிஸ்டமிக் பிரச்சனை. சரி, ஒருவேளை எக்ஸாம் இல்லைன்னே வச்சுக்கலாம். அப்போ 2வது தடை வருது பணம். சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு வர்றதுக்கு டிராவல், சாப்பாடு, மற்ற செலவெல்லாம் சேர்த்தா மினிமம் 3000 ரூபாய் ஆகும். ஒரு ஸ்டூடெண்டோட மாச பாக்கெட் மணியை விட இது ரொம்பவே அதிகம். அப்போ ஒரு ஓட்டு போட இவ்ளோ செலவு பண்ணணுமா? 3வது தடை, இது ரொம்ப முக்கியம். வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேர் இருக்கான்னு பார்க்கறது. சமீபத்துல தமிழ்நாட்டுல மட்டும் 74 லட்சத்துக்கும் அதிகமான பேர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. இதுல அர்ஜுன் மாதிரி ஹாஸ்டல், வேலைன்னு அடிக்கடி இடம் மாறுற இளைஞர்கள் தான் ரொம்ப ஈஸியா பாதிக்கப்படுறாங்க. 4வது கடைசி தடை, அக்னி நட்சத்திரம் சொல்லுவோம்ல, அந்த வெயில். ஏப்ரல் மாசம்னா சும்மாவா? 40 டிகிரிக்கு மேல வெயில் கொளுத்துன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இப்ப யோசிங்க, இத்தனை தடைகளையும் தாண்டி ஒருத்தன் ஓட்டு போட வந்தா கூட அந்த கடுமையான வெயில் அவங்கள தடுத்து நிறுத்த வாய்ப்பு இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி வெப்ப அலை மட்டுமே ஓட்டுப்பதிவா 5-8% வரைக்கும் குறைக்க முடியும்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ தடைகள் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஜென்ஸி கையில ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. இது ஏதோ பேச்சுக்கு சொல்றதில்ல, நம்பர்ஸ் வச்சு அந்த சக்தியை நான் உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறேன். கவனமா கேளுங்க. 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ஸை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். சென்னையில வேளச்சேரி தொகுதியில ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் வித்தியாசம் வெறும் 4352 ஓட்டு தான். தென்காசிலையோ அது 2000க்கும் கம்மி. யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை விட கூட கம்மியான ஒரு நம்பர். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. சரி, இந்த 54% ஓட்டு போடுற ஜென்சி கூட இன்னும் ஒரு 11% மட்டும் சேர்ந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கணக்கு ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் சராசரியா 48,000 ஜென்ஸி வாக்காளர்கள் இருக்காங்க. இப்ப இருக்கிற 54% வாக்குப்பதிவுப்படி 22,920 ஓட்டுகள் பதிவாகுது. இதுவே நாம சொன்ன மாதிரி ஒரு 11% அதிகமாகி 65% ஆச்சுன்னா மொத்தம் 31,200 ஓட்டுகள் பதிவாகும். அந்த வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 5,280 புதிய வாக்குகள். வெறும் 5,280 ஓட்டு தானே நினைக்கிறீங்களா? அந்த 5,280 ஓட்டுகள் தமிழ்நாட்டுல குறைஞ்சது 18லேருந்து 24 தொகுதிகளோட ரிசல்ட்டையே மாத்திர சக்தி படைச்சது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அடுத்த அரசாங்கத்தையே தீர்மானிக்கிற சக்தி அந்த சின்ன 11% இளைஞர்கள் கையில தான் இருக்கு. இது வெறும் தமிழ்நாட்டோட பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. அமெரிக்கா, யூகேல எல்லாம் யூத் ஓட்டர் டர்ன் அவுட் நம்மள விட கம்மி, வெறும் 47% தான். ஆனா சவுத் கொரியால பாருங்க, 77%. எப்படி? ஏன்னா அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் தங்களோட எதிர்காலத்தை நேரடியா பாதிக்கும்னு அவங்க உணர்ந்தாங்க. அந்த ஒரு உணர்வு வந்தா போதும், எல்லாமே மாறும். இப்போ இந்த எல்லா நம்பர்ஸும் எல்லா டேட்டாவும் கடைசியில ஒரே ஒரு இடத்துக்கு தான் வருது. அது நீங்க தான். இது உங்களோட சக்தி, இது உங்களோட வாய்ப்பு. மறுபடியும் அர்ஜுன் கதைக்கு வருவோம். அவன் எல்லா தடைகளையும் தாண்டினான். வெயில்ல நின்னா, அவனோட பேரு லிஸ்ட்ல இல்லைன்னு சொன்னப்போ விடாம போய் வாதாடுனான். கடைசியா அவனோட அந்த ஒரு ஓட்டை பதிவு செஞ்சான்.
அந்த ஒரு ஓட்டு தான் தென்காசி மாதிரியான தொகுதிகள்ல வெறும் 2000 ஓட்டு வித்தியாசத்துல ஒருத்தரோட வெற்றியை தீர்மானிக்குது. சரி, நீங்க என்ன செய்யணும்? வரலாறு படைக்க இந்த 3 ஸ்டெப்ஸை உடனே செய்யுங்க. 1. இப்பவே voters.eci.gov.in வெப்சைட்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 2. ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு உங்க ஊருக்கு போறதுக்கான டிக்கெட்டை இன்னைக்கே புக் பண்ணுங்க. 3. இந்த விஷயத்த இத பார்க்க வேண்டிய உங்க ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க, போதும். ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசாங்கங்கள் வீட்ல உட்கார்ந்து ஸ்டேட்டஸ் போடுறவங்களால மாற்றப்படுறதில்ல, ஓட்டுச்சாவடிக்கு வர்றவங்களால எழுதப்படுது. வரலாற்றை எழுதுற அந்த ஒருத்தரா நீங்க இருப்பீங்களா?